பின்வரும் நேரிய சமன்பாடுகளின் தொகுப்பை காசியன் நீக்கல் முறையில் தீர்க்கவும். காசியன் நீக்கல் முறையில வந்து இந்த சமன்பாடுகளை வந்து தீர்க்க சொல்லியிருக்கிறாங்க. இங்க வந்து நமக்கு 3 சமன்பாடு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அது என்ன மெத்தட் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு முன்னாடி நான் கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனை ஒரு ஃபார்மேட்ல எழுதுறேன். அந்த ஃபார்மேட்டை வந்து நீங்க நல்லா கவனிச்சுக்கோங்க. அதாவது இந்த கெழுக்களெல்லாம் வந்து ஒரு சதுரணியா எழுதுறேன். ஸோ 2 -2 3, அதுக்கப்புறம் இங்க 1 2 -1, 1 2 -1, அதுக்கப்புறம் 3 -1 2. ஸோ 3 -1 2. ஓகே, இப்ப இது பக்கத்துல என்ன பண்றேன் அப்படின்னா வந்து இந்த கான்ஸ்டன்ட் டேர்மை வந்து எழுதுறேன். இங்க வந்து என்னது நம்ம நல்லா செக் பண்ணிக்கணும். இந்த கான்ஸ்டன்ட் டேர்ம் வந்து இந்த சமக்கோட்டுக்கு, அதாவது இந்த ஈக்குவல் சிம்பிளுக்கு இந்த பக்கம் இருக்கணும் அப்படிங்கிறத பார்த்துக்கணும். ஸோ எல்லாத்துலேயுமே என்னது ஈக்குவலுக்கு இந்த பக்கம் தான் இருக்குது. ஸோ 2 3 1. ஸோ 2 3 1. இது வந்து என்னன்னா நம்ம வந்து சின்ன கிளாஸ்ல வந்து பிரதியிடுதல் முறை அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம். ஓகே, ஸோ அந்த மெத்தட் தான். அதை கொஞ்சம் என்னது வித்தியாசமா பண்றோம். என்ன பண்ண போறோம் அப்படின்னா வந்துட்டு இங்க நாம நிறை செயலிகள் மூலமாக இதை வந்து என்னது நிறை ஏறுபடி வடிவத்துக்கு மாற்ற போறோம். அதாவது ரோ எக்லான் ஃபார்முக்கு வந்து கொண்டு வர போறோம், ரோ ஆபரேஷன்ஸ் மட்டுமே பண்ணி. ஓகே, எந்த மாதிரி கொண்டு வர போறோம் அப்படின்னா வந்து இப்ப நமக்கு இந்த மாதிரி வரணும். அதாவது இங்க 0, இங்கேயும் 0, இங்கேயும் 0 அப்படின்னு வரணும். ஃபர்ஸ்ட் அந்த வடிவத்துக்கு கொண்டு வரலாம். கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் எப்படி வந்து தீர்க்கிறோம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு ஆல்ரெடி நான் வந்து உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கிறேன். நம்ம வந்து என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா காஸ் ஜோர்டன் மெத்தட் என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து என்னது 1 வரணும் அப்படின்னு நினைச்சிருக்கிறேன். ஓகே, ஸோ இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் வந்து 1 கொண்டு வரணும். ஓகே, அந்த 1 வச்சுதான் இந்த ரெண்டையும் வந்து 0 ஆக்கணும். ஓகே, ஸோ இப்போ வந்து என்னது நம்ம வந்து இதை வந்து 1 ஆக்கணும் அப்படின்னா இப்போ எல்லா டைமே 2ஆல மடங்கா இருந்தது அப்படின்னா 2ஆல வகுத்தரலாம். ஸோ இங்க 3 இருக்குது. ஸோ நம்ம 2ஆல வகுத்தோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா வந்து நமக்கு பின்னம் வந்துடும். ஸோ கூட்டல் கழித்தல்ல பிரச்சனை இருக்கும். ஆனா இங்க நம்ம பாக்குறோம், இங்க வந்து என்னது 1 இருக்குது. அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த 2 நிறையும் இடமாற்றம் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ உங்களுக்கு வந்து நல்லா புரியும். இப்போ வந்து என்னன்னா இந்த 2வது சமன்பாடு முதல் சமன்பாடு எழுத போறோம், முதல் சமன்பாடு 2வது சமன்பாடு எழுத போறோம். அதனால எந்த மாற்றமும் வராது. ஸோ இப்போ வந்து என்னது இந்த நிறைகளை வந்து மாற்றம் பண்ணும்போது எந்த மாற்றமும் வராது அப்படிங்கிறது நல்லா தெளிவா புரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ அதை தான் ஃபர்ஸ்ட் பண்ண போறோம். என்ன பண்ண போறோம் அப்படின்னா வந்துட்டு R1ஐயும் R2ஐயும் மாத்திக்க போறோம். ஓகே, மாத்தணும்னா நமக்கு என்ன கிடைக்கும்? இங்க 1 2 -1 3, அதுக்கப்புறம் இங்க 2 -2 3 2, அதுக்கப்புறம் இங்க 3 -1 2 1. ஓகே, ஸோ நமக்கு இப்ப இந்த மாதிரி கிடைச்சிருச்சு. இப்ப நம்ம என்ன பண்ணணும்? இந்த 1 பயன்படுத்தி இந்த 2ஐயும் 0 ஆக்கணும், இந்த 3ஐயும் 0 ஆக்கணும். அதுக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னா R2 transformed into R2 minus 2 times R1. அதுக்கப்புறம் R3 transformed into R3 minus 3 times R1. ஓகே, இப்போ வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா நமக்கு சேஞ்சஸ் வந்து எந்த பிரச்சனையுமே கிடையாது. எதுல நமக்கு R1ல வந்து எந்த சேஞ்சும் கிடையாது. அப்ப R1ல என்னது 1 2 -1 இது அப்படியே இருக்குது. ஓகே, 3. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? இங்க வந்து என்னது இதைதான் 0 ஆக்க போறோம். எப்படி 0 ஆகுதுன்னு பார்க்கலாம். இதை 2ஆல பெருக்கிட்டு இதுல இருந்து இதை கழிக்கணும். அதுக்கு பதிலா இதை -2ஆல பெருக்கிட்டு இதோட கூட்டிக்கலாம். ஸோ -2 பெருக்கல் 1 -2, -2 2ஐயும் கூட்டும் போது நமக்கு இங்க 0. ஓகே, ஸோ நமக்கு இங்க 0. ஓகே, அடுத்து நமக்கு என்னது இங்க இதை -2ஆல பெருக்கும்போது என்னது -4 ஆயிரும். -4 -2 நமக்கு -6. ஓகே, அதுக்கப்புறம் இதை -2ஆல பெருக்கும்போது இது +2ஆ மாறிடும். 2 3 5. இதை -2ஆல பெருக்கும்போது நமக்கு என்ன ஆயிரும்? -6ன்னு ஆயிரும். -6 2 -4. ஓகே, அதுக்கப்புறம் இங்க வந்து என்ன பண்ண போறோம்? R3 minus 3 times R1. அப்ப என்ன பண்ண போறோம்னா -3ஆல இதை பெருக்கிட்டு இதோட கூட்ட போறோம். -3 + 3 0.
அதுக்கப்புறம் இங்க -3ஆல பெருக்கும்போது -3 பெருக்கல் 2ங்கிறது -6ன்னு மாறிடும். இங்கே ஒன்று இருக்குது, -1 இருக்குது. ஸோ -7, அதாவது -6 -1 -7. அதுக்கப்புறம் இங்க -3ஆல பெருக்கும்போது +3 ஆயிரும். 3 2 5. ஓகே. அதுக்கப்புறம் இங்க -3ஆல பெருக்கும்போது -9, இங்க +1 அப்படிங்கும்போது என்னது -8. இப்ப நமக்கு தேவையான மாதிரி இந்த இடத்துலயே வந்தது 0 வந்துருச்சு, இந்த இடத்துல 0 வந்துருச்சு. இப்ப நம்மளுடைய வேலை என்ன அப்படின்னா, இந்த இடத்துல 1 அப்படின்னு மாத்திட்டோம் அப்படின்னா இந்த இந்த பிளேஸை வந்து என்னது நாம 0 ஆக்கிடலாம் ஈஸியா. ஓகே. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்துட்டு இங்க வந்து என்னது -6 இருக்குது, இங்க வந்து என்னது -7 இருக்குது. இந்த ரெண்டு நிறைய வச்சுதான் பண்ணணும். ஏன் அப்படின்னா வந்து இங்கதான் வந்து என்னது காமனா இங்கேயும் 0 இங்கேயும் 0 இருக்குது. அதனால இதை வச்சு பண்ணாதான் என்னது இந்த இடத்துக்கும் இந்த இடத்துக்கும் சேதம் வராது. ஸோ இப்போ இந்த ரெண்டையும் வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து இங்க இது வந்து -6 5 4 இருக்கு. இங்க எதுவுமே காமன் அல்ல. ஸோ டிவைட் பண்ண முடியாது. டிவைட் பண்ணோம் அப்படின்னா வந்து பின்னமா மாறிடும். ஸோ நமக்கு கால்குலேஷன்ல வந்து சிக்கல் வரும். பட் இங்க வந்து என்னது 7 இருக்குது. அதே போல நம்ம இதையும் பார்க்கலாம். இங்கேயும் வந்து என்னது எதுவுமே வந்து காமனா இல்ல. ஸோ நம்ம ஏதாவது வகுத்தோம் அப்படின்னா வந்து பின்னமா மாறிடும். நமக்கு கொஞ்சம் பிரச்சனை ஆயிரும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு இங்க -6 இருக்குது, இங்க -7 இருக்குது. ஓகே. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ரெண்டையும் கூட்டலாம். எப்படி கூட்டலாம் அப்படின்னா வந்து இங்க -6 இருக்குது. இப்ப ஒருவேளை இங்க +7 இருந்ததுன்னா ரெண்டையும் கூட்டணும்னா இங்க 1 வந்துடும். ஸோ அப்ப என்ன பண்ணலாம்னா இதை மைனஸால பெருக்கி இதோட கூட்டிக்கலாம். ஓகே. அதான் இங்க பண்ண போறேன் நான். அதாவது என்ன பண்ண போறேன்னா R2 transformed into R2 minus R3. அதாவது R2ல இருந்து R3 கழிக்க போறேன். அதுக்கு இன்னொரு பேர் என்னது R3 மைனஸால பெருக்கிட்டு இதோட கூட்ட போறேன். அவ்வளவுதான். இப்ப நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா வந்து R1ல எந்த சேஞ்சஸுமே இல்லை, அதை அப்படியே எழுதிக்கலாம். 1 2 -1 3. ஓகே. R2 வந்து என்னது நம்ம மாத்த போறோம். என்ன பண்ண போறோம் அப்படின்னா வந்து R3ஆல வந்து என்னது மைனஸால பெருக்கிட்டு கூட்ட போறோம். ஸோ இங்க 0 இருக்குது, இங்க 0 இருக்கு, அதனால எந்த பிரச்சனையும் வராது. இங்க -7 மைனஸால பெருக்கும் போது +7 மாறிடும். +7 -6 அப்படிங்கும்போது 1. ஓகே. அதுக்கப்புறம் இங்க வந்து என்னது 5, இங்க 5. ஸோ இங்க வந்து என்னது -1ஆல பெருக்கும்போது இது -5 ஆயிரும். -5 5ஐயும் கூட்டும் போது இங்க 0 அப்படின்னு வந்துடும். ஓகே. அதுக்கப்புறம் இங்க வந்து என்னது மைனஸால பெருக்கும்போது +8 மாறிடும். +8 -4 அப்படிங்கும்போது என்னது நமக்கு +4 அப்படின்னு. ஸோ நம்ம இப்போ வந்து என்னது R3க்கு வந்து எந்த சேஞ்சஸுமே இல்லை, அதை அப்படியே எழுதிக்கலாம். ஸோ 0, ஓகே, -7 5 -8. ஓகே. நமக்கு தேவையான அளவுக்கு ஆல்மோஸ்ட் கிடைச்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு R3ல இந்த உறுப்பை வந்துட்டு 0 மாத்திட்டோம்னா நமக்கு இந்த வடிவம் கிடைச்சிடும். ஓகே. ஸோ அதுக்கு என்ன பண்ண போறேன் அப்படின்னா வந்துட்டு R3 transformed into R3 plus 7 times R2. ஓகே. அதாவது என்ன பண்றேன் அப்படின்னா வந்து இந்த நிறைய 7ஆல பெருக்கிட்டு இதோட கூட்ட போறேன். அவ்வளவுதான். ஸோ நமக்கு ஆல்மோஸ்ட் ஆன்சர் வந்துடும். 1 2 -1. ஓகே. இங்க 3. அதுக்கப்புறம் இங்க 0 1 0 4. ஓகே. அதுக்கப்புறம் இங்க 0. இதை 7ஆல பெருக்கணும் அப்படின்னா இது 7 ஆயிரும். இங்க 7 -7ங்கிறது இங்க 0 ஆயிரும். இது வந்து 0 தான் இருக்குது. இதை 7ஆல பெருக்கினாலும் நமக்கு ஒன்றும் சேஞ்சஸ் கிடையாது. இங்க 5 அப்படியே இருக்கும். ஓகே. அதுக்கப்புறம் இதை வந்து 7ஆல பெருக்கணும்னா 7 நாங்க 28. ஓகே. 7 நாங்க 28. அதோட இதை கூட்டும் போது நமக்கு என்ன ஆயிரும், அதாவது 28 -8ங்கிறது 20 அப்படின்னு மாறிடும். அவ்வளவுதான். ஸோ நமக்கு தேவையான வடிவத்துக்கு வந்துருச்சு. இப்போ வந்து என்னன்னா வந்து இதுக்கு பின்னோக்கி பிரதியிடுதல் முறை அப்படின்னு பேர். அதாவது என்ன பண்ண போறோம் அப்படின்னா வந்து பேக்வேர்ட் சப்ஸ்டியூஷன் மெத்தட். ஓகே. ஸோ இது வந்து என்னது எக்ஸுக்குடைய சொந்தமானது, இது ஒய்க்கு சொந்தமானது, இது ஜெட்டுக்கு சொந்தமானது. ஓகே. இது வந்து கான்ஸ்டன்ட். இப்போ நம்ம வந்து இந்த ஃபார்மேட்டை இப்போ நம்ம ஈக்குவேஷனை எழுதலாம். எப்படி எழுத போறேன் அப்படின்னா எக்ஸ் பிளஸ் 2y மைனஸ் இசட் இஸ் ஈக்குவல் டு 3. அதுக்கப்புறம் இங்க வந்து என்னது இங்க எக்ஸும் 0 இசட்டும் 0. ஸோ அப்போ வந்து என்னது ஒய் இஸ் ஈக்குவல் டு 4. அதுக்கப்புறம் இங்க எக்ஸும் 0 ஒய்யும் 0 ஜெட் மட்டும் இருக்குது. ஸோ நமக்கு என்னது 5z இஸ் ஈக்குவல் டு 20. ஓகே. ஸோ 1 2 3.
ஸோ நமக்கு ஆல்மோஸ்ட் வந்து என்னது ஆன்சரே கிடைச்ச மாதிரி தான் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ மூணாவது ஈக்குவேஷன்ல இருந்து நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா என்னது 5z இஸ் ஈக்குவல் டு 20 அப்படின்னா z இஸ் ஈக்குவல் டு 20/5 4. z வந்து 4. ஓகே, நமக்கு அது மட்டும் இல்லாம வந்து ரெண்டாவது ஈக்குவேஷன்ல இருந்து டைரக்டாவே ஒய்யோட மதிப்பு எடுத்துருக்குது. y இஸ் ஈக்குவல் டு 4. ஸோ z இஸ் ஈக்குவல் டு 4, y இஸ் ஈக்குவல் டு 4 1இல் பிரதியிட. ஓகே, ஒன்னாவது ஈக்குவேஷன்ல வந்து சப்ஸ்டிட் பண்ணா என்ன கிடைக்கும் அப்படின்னா நமக்கு x பிளஸ் 8 மைனஸ் 4 இஸ் ஈக்குவல் டு 3. ஸோ 8ல் 4 போச்சு அப்படின்னா நமக்கு என்னது 4 கிடைக்கும். ஸோ இந்த பக்கம் 3 இருக்குது. ஸோ இந்த 4 இந்த பக்கம் கொண்டுட்டோம் அப்படின்னா x இஸ் ஈக்குவல் டு 3 மைனஸ் 4. ஸோ ஆன்சர் வந்து என்னது -1. ஓகே, ஸோ நம்ம இப்போ எழுதிக்கலாம். ஸோ ஆன்சர் வந்து என்னது x இஸ் ஈக்குவல் டு -1, y இஸ் ஈக்குவல் டு 4, z இஸ் ஈக்குவல் டு 4. ஸோ இந்த தீர்வு தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. இந்த தீர்வை கண்டுபிடிச்சிட்டோம். இதை வந்து என்னது நாம காசியன் நீக்கல் முறையில கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகே.